குட்டி ப்ரோ, இந்தியா அடுத்ததா அயர்லாந்து இங்கிலாந்து T20 சீரிஸ் எல்லாம் விளையாட போறாங்கல்ல, அந்த சீரிஸ்க்கான இந்தியன் ஸ்குவாட்ல ஹர்ஷித் ராணாவை எடுத்ததுக்கு பிசிசிஐ மேல சடகோபன் ரமேஷ் செம்ம காண்ட்ல இருக்காரு. அதான் பிக் ப்ரோ, எனக்கும் டவுட்டா இருக்கு. இன்ஜூரில இருந்து ஸ்ட்ரைட்டா எப்படி உள்ள வந்தாரு? குட்டி ப்ரோ, சடகோபன் ரமேஷ் போடுற பாயிண்ட் இங்க ரொம்ப வயலடா இருக்கு தெரியுமா? அதாவது பிசிசிஐக்கு இதுக்கு முன்னாடி என்ன ரூல்ஸ் இருந்துச்சோ அதே ரூல்ஸ் தான் இங்கேயும் தொடரணும்னு சொல்றாரு. என்ன ரூல் பிக் ப்ரோ? அந்த ரூல் என்னன்னா, எவ்வளவு பெரிய பிளேயரா இருந்தாலும் இன்ஜுரிக்கு பிறகு டைரக்டா இந்தியன் ஜெர்சியை தர மாட்டாங்க. முக்கியமா டொமஸ்டிக் கிரிக்கெட் விளையாடி ஃபிட்னஸ் ப்ரூவ் பண்ணணும். இதுக்கு ரமேஷ் ரொம்ப ஸ்ட்ராங்கா எக்ஸாம்பிளையும் கொடுத்திருக்காரு. அப்படியா? என்ன எக்ஸாம்பிள்? ஒரு டைம்ல விராட் கோலி, ரோஹித் சர்மாவே போய் டொமஸ்டிக் கிரிக்கெட் விளையாடிட்டு வாங்கன்னு மேனேஜ்மெண்ட் சொல்லிருக்காங்க. கூடவே ஹார்திக் பாண்டியா திரும்ப வரும்போது கூட அவரை ஸ்ட்ரிக்ட்டா செக் பண்ணாங்க. இது மட்டும் இல்ல, ஸ்ரேயாஸ் ஐயரை நியூசிலாந்து ஓடி சீரிஸ்க்கு முன்னாடி விஜய் ஹசாரே ட்ரோஃபி ஆட வச்சு தான் செலக்ஷனுக்கே எடுத்தாங்க. கரெக்டான பாயிண்ட் தான் பிக் ப்ரோ. எக்ஸாக்ட்லி. ஒரு பக்கம் முகமது ஷமியை பாரு, ஐபிஎல்ல அவர் என்னதான் நிறைய ஓவர்ஸ் போட்டிருந்தாலும் அவரால் லாங்கர் ஸ்பெல்ஸ் போட முடியுமான்னு சந்தேகப்பட்டு கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. ஆனா ஹர்ஷித் ராணாவுக்கு மட்டும் எந்த கேள்வியும் கேட்காம டாப் பிரையாரிட்டி கொடுத்து ஷார்ட்கட் மூலமா உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஓ, அதான் செலக்டர்ஸ் மேல ரமேஷ் எங்களுக்கு கோவமா? ஷமி பாவல பிக் ப்ரோ. சோ ரமேஷ் சொல்றது கரெக்ட் நினைக்கிறீங்களா? எஸ் ஆர் நோன்னு கமெண்ட் செக்ஷன் தெரிக்க விடுங்க.